அவன் இல்ல ஃப்ரெண்டு வீடு ஃபங்க்ஷன் சொல்லணும். எப்படி எப்படிலாம் தப்பிக்கணும், எமர்ஜென்சி வந்தா பண்ணணும்னு சொல்லி கவலையே படாம சட்னியை நல்லா மணி ஐயா விண்டோ சீட்டு தான் வேணும்னு கேட்டால முடிச்சு வாங்குறது. மழை ஒண்ணுமே தெரியும். ஒன்னும் ஃபிங்கர் வைக்க சொன்னா பாரு, கரெக்டா வைக்கல. அரே அப்படின்ட்டாங்க. கேபுக்கு எவ்வளோ ஆகும்? 50 வெள்ளி ஆகுமா? இந்த மாதிரி கார்லலாம் வந்து வரணுன்றது எவ்வளவு பெரிய ஆசை. நான் வர வச்சிருக்கேன். நம்ம பியூட்டி ஷர்ட் காட்டுறான்னா அந்த இது இழுத்து விட்டான். நம்ம இங்க இப்படி போயினுக்கிறோம் எறும்பு மாதிரி. அங்க இருக்குது. ஆனா நம்ம கதை பண்ணுவோம், யூடியூப்ல விட்டுருவோங்க அப்படின்னு அழிச்சா 2 லட்சம் அது போயிட்டு போகுது. ஆனா விட்டதை எடுப்போம்னே. பாஸ்போர்ட்ல அவனுக்கு வேற அந்த மலையில ஒரு ஒட்டி கொடுத்தானுங்க. அது என்ன டிரான்ஸ்லேட் பண்றான்னு எடுத்து கூகுள்ல போட்டு பார்த்தா டேக் இட் பேக் டிக்கெட் போட சொல்றாங்க. அதாவதுப்பா மலேசியா போலான்னு வந்தோமா, ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகி அங்கே ஒரு தொழில் விஷயமா போகிறோமா, வேறு தொழில் விஷயமா சொல்லுவோமா, இல்லை அங்கே ஒரு நாய் இருக்கானே அவன்கிட்ட கேட்டு என்னன்னு சொன்னான். அவன் வந்து விட்டு மலேசியாலேயே வந்து பெரியாள் வீட்டுக்கு தான் வர, நீ வெக்கேஷன் போகிறலாம் சொல்லாத, ஒர்க் பண்ண போகிறேன்னே சொல்லு. நான் சொன்னதுதான், நான் வந்து ஒர்க் பண்ணவே போகிறேன்னு சொல்லிடுறேன்டான்னு. அவன் இல்லை ஃப்ரெண்டு வீடு ஃபங்க்ஷன் சொல்லணும். அப்புறம் நானும் அப்படி வந்து எமிகிரேஷன் ரொம்ப ஸ்டைலாக சொன்ன பாரு, நிப்பாட்டி வச்சுட்டான். What is the purpose of your visit here? I am coming only to tourist, no work. Tourist. இந்தியன் எமிகிரேஷனே இப்படின்னா மலேசியன் எமிகிரேஷன்லாம் என்ன கெதினே தெரியாது. நாங்கள் சொன்ன வே இருக்குல்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வே போல குழந்தைட்டாங்க. ஆமா, இங்கேயே பார்த்துக்கோ, நான் பிரதர்ன்றேன், இவன் ஃப்ரெண்ட்ன்றான். இதுல என்னன்னா ஜவஹரை வந்து நம்பலாமா. அவன் சொல்றேன் உங்களை நம்புற மாதிரி இருக்கு, அவரெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் மலேசியா எதுக்கு போகிறீங்கன்றான். நான் என்னடா மலேசியா பண்ணவா மசாஜ் பண்ணவா மலேசியா போவேன், நான் தொழில் விஷயமா தான் போவேன். தொழில் நான் ஒன்று என்ன தொழில்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, போஜ்புரி, ஜார்க்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வரையும் இருக்கு தம்பி. இது மாதிரி மன உளைச்சல்ல வந்து உட்காந்துக்கிறேன். இப்போ அங்கே ரீச் ஆகிட்டு அங்கிருந்து அந்த இமிகிரேஷன் தாண்டி ஆதியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்துடலாம் பிரச்சனை வந்துடலாம். இப்போ என்னன்னா வந்துடலாம்டா இருடா வந்துடலாம். இல்லை வந்துடலாம் சரியா, வந்துடலாம் இரு, நான் கூப்பிட்றேன். வந்தாத்துல இந்த உள்ளே கூப்பிட்றாங்க, 3 பேர் உள்ளே வரவன்னு கூப்பிட்றாங்க, இரு வரேன். ஓகே. அதாவது மக்களை, நம்ம யூடியூப் சேனல் தொழில் விஷயமாக மலேசியா போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி அங்கே ஒரு வேலையாக போகிறோம். சரி அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம யூடியூப்பும் அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். இமிகிரேஷன்லேயே அட்டி விளக்கிட்டாங்க, கண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி சொருவுது. கேமரா பிடிச்சின்னு தம்பி நான் என்ன சொல்கிறேன், மலேசியன் இமிகிரேஷனை இப்படியே தாட்டி விட்டுருவேன். அதை தாட்டி விட்டு உள்ள மலேசியா முருகன் பார்த்துட்டாங்க இல்லையா, வாழ்க்கை மேம்பட்டுருந்தான், யூடியூப்பும் மேம்பட்டு வேலையை முடிக்கிறோம். ஸோ எல்லாமே இந்த பயணம் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியாக போகும். ஸோ மலேசியாவில் சந்திப்போம். மலேசியா போக போகிறோம். அவசரம் கொடுத்து எப்படி எப்படிலாம் தப்பிக்கணும், எமர்ஜென்சி வந்தா பண்ணணும்னு சொல்லி கவலையே படாம சட்னியை நல்லா emergency exit may result in delays in regulatory action. A safety information card and a communication guide are available in train. In case of an emergency landing, slides voltage fluctuation. டிரைவர் இருக்காங்கல்ல, ஒரு மழை பயங்கரமா இருக்குது, எடுத்த இடத்துல நிறுத்திடுறான். கொஞ்சம் ஏஜ் ஆகும். ஓகே, நம்ம ஊர்ல ஆம்னி பஸ் ஓட்டணும் போட்டு நான் ஓட்டு வாங்கிட்டோம்.
அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு. செக் பண்றாங்க எல்லாரையும். சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க. இப்போ இவர் வந்து இந்த இது தூக்கி விடுவாங்க பாருங்க. அவ்வளோ நேரம் இந்த வயசானாலே மடைக்க விடாதுன்னு சொல்லி இப்போ அவங்கன்னு சொன்னோன்னா மடைக்க விடாது. மணி ஐயா விண்டோ சீட்டு தான் வேணும் கேட்டு அடம் முடிச்சு வரக்கூடாது. மழை ஒண்ணுமே தெரியும். மக்களே இந்த சவுண்ட் கேளுங்க மக்களே. Why black? Sham black. So you have change of 400 or a credit card? சொல்ல தோணுது. அதான் காட்டுவோம் என்னன்னு காட்டுவோம். ஹிந்தியில ஹிந்தி தெரியாது போடா. அதனால ஆயுதம் என்ன கிண்டலா? மலேசியா மலேசியன் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறேன். அது வந்து சைனீஸ். ஸோ மலேசியா வந்துட்டோம். அந்த இமிகிரேஷன் மேட்டர் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் பாஸ் பண்ணா மலேசியா மண்ணில் காலை வச்சிருவோண்டா. ஓட்டு ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவன் ஓட்ட முடி முந்திரா அவனை. இமிகிரேஷன் ஆஃபீஸர் பழந்துட்டா குட்டியா போன. அவன் ஒன்னும் இல்லை குட்டியா, ஃபிங்கர் வைக்க சொன்னான் பாரு, கரெக்டா வைக்கல. அரே அப்படின்ட்டா குட்டியா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சரி இப்ப நாங்க வீட்டுக்கு வரணுமா வேணாமா, ஏதாவது ஐடியா பண்ணி கொடு. இப்ப நாங்களே குத்துட்டு வந்துடுவா. இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ கேபுக்கு எவ்வளோ ஆகும்? 50 வெள்ளி ஆகுமா? சரி ஓகே பாய். அவர் புக் பண்ணி மட்டும் கொடுத்துக்கிறாரா? ஆமாம் 50 வெள்ளியான்னு கேட்டேன். அதுக்கு மேலே கூட ஆகுமா? லோக்கலில் எப்படி இது இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அது வந்து டவுன் பஸ்லேயே பண்ணி பழகணும். புரிஞ்சுதாடா? இல்லை புரியல. மலேசியா வந்துட்டுமே அப்படின்றதுக்காக வந்து என்ன எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் இங்கே லோக்கலில் ஃப்ளைட் இல்லையா, சிரிக்க கூட மாட்டேன்றானுங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். இந்த மாதிரி கார்லலாம் வந்து வரணுன்றது எவ்வளவு பெரிய ஆசை. நான் வர வச்சிருக்கேன். எங்களுக்கு இல்லை. ஏன்னா இங்கே கல்லாம் பார்த்தா 180 ஆமா கணக்கு போட்டா எவ்வளவு வருது? 3000 ரூபாய். 1500 வெள்ளி தான் எடுத்தோம். அதை அப்படியே பத்திரமா வச்சு ₹1 கூட அழிக்காம பாத்துக்கணும். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பிள்ளை குட்டி எதுவும் செலவாகுதுன்னா அவனெல்லாம் பேக் பண்ணிடுவான் நாளைக்கு. ஹாப்பியா பண்ணோம். பின்னாடி கடை இருக்குது, ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேருங்கடா, பரோட்டா போடுங்கடா. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி லேடி அந்த ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சிருந்தா அங்க நிறைய லேடிஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அதெல்லாம் பாத்துருந்ததுனால இங்கிலீஷ்ல விட்டாரு. அதான் இங்கிலீஷ்ல கொடுத்துக்கிறாங்க. ஸ்கூல் ஓனர் அம்மா பேரு லேடி ஆண்டாளு. ஆண்டாள அம்மா பேரு தெரியாது. A few moments later. அவங்க கேமராமேன் ஃபுல்லா பியூட்டி ஷாட்லாம் நிறைய இடம் தான் இங்க கொண்டு வந்தது. அவன் ஐயா கேமரா குத்த எடுக்க மாட்டேன்.
என் மனநிலைமை யோசிச்சு பாரு ரோஹித். இப்ப நான் என்ன பண்ணும், அவன் தான் ஆக்சுவலி ஒரு நல்ல கேமராமேன் நான் கொண்டு வந்தேன். அவனும் என்கிட்ட வந்து இன்னொருத்தனை கம்ப்ளைண்ட் பண்றான், ஐயா வருங்கய்யா கேமரா குத்த எடுக்க மாட்டேன்றான். நான் என்ன ஐயா பண்ணும், அவனை இனிமே எங்கேயும் கூட்டு வராது உன்னை கூட்டு வந்ததுக்கு. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. ஸ்ரீலங்கா போனா மட்டும் என்கிட்ட வந்து காட்டுறான், ஐயா அது ஃபுல்லா யாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, காசு பண்ணி கொடுத்துருப்பாங்க, பயங்கரமா ஒர்க் பண்ணி கொடுத்து இதெல்லாம் கேமராவில் எடுத்துக்கேன் ஐஃபோன்ல தாங்க இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும், எடுக்கலாங்க. இங்க வந்து நம்ம பியூட்டி ஷர்ட் காட்டுறான்னா அந்த இது இழுத்து விட்டான், நம்ம இங்க இப்படி போயினுக்கிறோம் எறும்பு மாதிரி, அங்க இருக்குது கேமரா, நம்ம இது ஏதோ பண்ணுறது அது உங்ககிட்ட காட்டி பியூட்டி ஷாட் நீ ஏமாத்திட்டேன்னா நீ ஏன்ட்ட எடுத்துன்னு வந்து என்ன சொன்ன செம்மையா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் பார்த்தோம்னா முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்ச ரோஹிதா அவன் ஃபோனை வாங்கிட்டு ஸ்ரீலங்காவோட பியூட்டி ஷாட்டையும் இங்கே இப்போ நான் போன பிடிச்சின்னு இருந்தப்ப எடுத்த பியூட்டி ஷாட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க தான் ஒரு ஆர்கசம் அடைஞ்சு அது ஹாப்பியா இருக்குன்னு சொல்றதுங்க. நான் எதுவுமே பேசல, இன்னையிலேருந்து நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அவன் எடுக்கிற பியூட்டி ஷாட்டே எடுக்கட்டும். இங்க நான் எடுக்கலான்றீங்களா? நான் மட்டும் நீ என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி தானே காட்ட சொன்னேன். அப்ப நான் முன்னாடி நடந்து போனா அவன் என்னமோ எடுத்துனுங்கிறான், இவன் யாருக்கு எடுத்துனுங்கிறான் கேக்குறீங்களா? ஸ்ரீலங்கால எடுத்த மாதிரி எனக்கு எடுத்து கொடு. அது ஸ்ரீலங்கா போடுவானே. நான் என்னன்னாக்கா இவன் எடுத்துட்டு இருக்கிறான், நான் பியூட்டி ஷாட் எடுக்கிறதுக்காக நான் நிறைய பியூட்டி ஷாட் மட்டும் 2 பேரும் போன ஜென்மத்துல மாமியார் மருமகளாம் இருந்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன் வந்து எம்பசியில இறங்குற வரைக்கும் புரியல. சரி மலேசியா வந்து இறங்குற வரைக்கும் என் நல்லா ஜோக்கு சிரிக்கிற மனநிலைமையில இல்லை. ஏன்னா என் மைண்டு ஃபுல்லா எமிகிரேஷன்ல போய் வாங்குற மாதிரி தான் கனவு. ஐயோ அப்படின்னு ஜோக் சொல்லுவேன் நானும் சரியாம அமைதியா இருந்தேன். இங்க வந்து இறங்கினேன் காலையில இந்த கிராப் போடுறதுல ஒரு பிரச்சனை. டே அது கிராப் தானே அவன்ட்டேன் நான் இல்லை அது ஏதோ கிராப்னு சொன்னான். ஐயா கிராப் தான் கிராப் தான் ஐயா அதுக்கு சினிமா ஐயா 30 இல்லைங்கய்யா அது 50 வெள்ளியா இது 35 வெள்ளி தான். ஐயா அது 50 வெள்ளின்னா அன்லிமிட்டட். ஆனால் ஓகேங்கய்யா அந்த செல்கான் ஏதோ ஒன்று இருக்கு அதுதான் வந்து பெஸ்ட்டு. அங்கே எடுக்கலாம் என்னங்கய்யா பண்ணுறது? ஐயா யாருங்க ஐயா சொன்னா? அதுதான் சொன்னான். ஓகே உங்க விருப்பம் அப்படின்னு போயிட்டான். ரோஹித் போயிட்டு என்ன பண்ணிட்டான், சினிமா பேசிட்டு வந்துட்டான். இன்னொன்று அது ஏதோ டியூன்ஸாக இன்னும் வந்துச்சு. டியூன் அந்த இதில் வந்து மைண்ட் செட் ஆகிட்டான். ஏன்னா ஹாட்ஸ்பாட்டை அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம், அன்லிமிட்டட் ஜிபி. நான் என்ன பண்ணேன் நான் தொழில் எதிர்ல 35 to 50 வெள்ளிக்கு 15 வெள்ளி மிச்சம் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 வெள்ளி காப்பாற்றுறதுக்கு நான் போறேன்னு நினைக்கிறேன். அது அவனுக்கு தெரில. அவனை மட்டும் போயிட்டான், இவன் இது பண்ணிட்டான், வாங்கிட்டான். வரான் வந்தவனே சும்மா இருக்கக்கூடாது, அதில் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி அவன் டப் பண்ணு. ஐயா இதுக்கு தாங்க நான் சொல்றேன், நான் வந்துங்க ஐயா இதனால நான் சொன்னா எவனுமே கேட்கறது. ஐயா ஹாட்ஸ்பாட் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோங்க ஐயா, இப்போ உங்ககிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்குது, இதுலேருந்து பண்ணாங்க. நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன், அங்கே ஒரு மூஞ்சி மாறிச்சுக்கிட்டேன். அங்கேருந்து வந்து லிஃப்ட்டில் ஜோக் பண்ணி பார்க்குறேன், ஒரு கட்டாவில். அப்புறம் வெளியே வந்து கிராப்லாம் சண்டை போட்டு கேப்ல வந்து உட்காண்டாங்க. அங்கேயே என்னென்ன பேசி பார்க்குறவங்கட்டே எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியாக வந்தாங்க. அங்கேயே முடிவு பண்ணிவிட்டேன், இது இன்னொரு சென்னை ட்ரிப்பு தான். புளி கேட்டுதான் இன்னொரு புளி கேட்டுதான் சத்தியாதான் போனவொடனே அவன் நம்ம இந்த வேலை ஆகாது போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். போட்டோ ஷூட் பண்ணிட்டு ஆனால் நம்ம கதை பண்ணுவோங்க, யூடியூப்லாம் விட்டுருவோங்க அப்படின்றோம். அப்போ அழிச்சா 2 லட்சம் அது போயிட்டு போகுது. ஆனால் விட்டதை எடுப்போம்னே இவன் மைண்ட் வைஸ், விட்டதை எடுப்போம்னே மூஞ்ச பத்தே பேச மாட்டாங்க, விட்டதை எடுப்போம்னே அப்படின்றான். லேசா வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சா இருந்துருக்கு, ஒன்னா ஒரு மாதிரி பேசுறான், அதுவும் ஒண்ணு இருக்கு. அவன் அவ்வளவுதான். குட்டியா இன்னொரு பிரச்சனை அவனை பத்தி உருவாக்குவான்.
முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த பேக் எப்படி குட்டியா இருக்கு? திரும்ப வந்த மாதிரி இருக்கு. பழசாகுது. இது முன்னாடி இப்ப பழசுதான் இது. பரணையில இருந்து எடுத்து வந்திருக்கான். நான் வந்து சொன்னேன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து இது அழுக்கா இருக்கா நான் ஒரு மாதிரி டீசன் அது அழுக்கா இருக்கு பாப்பா அப்படின்னு. ஏய் அப்படி பிச்சான். ஏய் இது அழுக்கா ஐயா வாங்கினதுல இருந்து இப்படிதான் அழுக்கா இருக்கு. இருக்குலயே இவ்வளவு அழுக்காக்குது. நான் விளக்கு போட்டு தான் காமிச்சேன். விளக்கு போட்டு தான் காமிச்சேன். அதுக்கு இப்ப கோச்சின் உட்காந்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், சரி இது நீ வச்சு இது நீ மாட்டிக்கடா, உன் லுங்கி கலர் கரெக்டா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிறதே எனக்கு ஓகேன்ட்டான். என்னன்னா வேற வழி இல்லாம வீம்புக்காக ஓகேன்ட்டான். மாட்டிக்கலாம் இல்ல வீம்புக்காக நான் இப்ப வேணான்னு சொல்லிட்டேன். பரவாயில்லன்றேன். அலர்ட் ஆயிட்டாங்க. லக்கேஜ் வச்சு நின்றுருக்கேன். எங்க செக்யூரிட்டி செக் பண்ணுவான்ல அதுலயே நின்றுருக்கேன். ஃபர்ஸ்ட் போன்ட்டாரு. எங்க இருந்து ஆர்வம் வந்துச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. சரி நம்மளும் என்ன நினைப்போம், சரி அண்ணன் போறாரு போல, எதுக்கு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி சரி பேச சொன்னப்ப போய் பேசிட்டீங்கல்ல, அதை தான் நான் பேசிட்டு நான் வெயிட் பண்ணி இல்லப்பா நான் கடை டோக்கன் நம்பர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எந்த வந்து 216 அவருது 217. டோக்கனை கொடுக்க போது மாதிரி சொல்லிருக்கணும்ல, நீ ஃப்ரண்ட்ல போடான்ட்டு. அதையும் அவர் சொல்லல. அவர் எந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாருன்னா கம்ப்ளீட் கான், கம்ப்ளீட் கிவ் அப் ஸ்டேட்ல இருந்தாரு. பாஸ்போர்ட்ல அவனுக்கு வேற அந்த மலையில ஒரு ஒட்டி கொடுத்தாடுங்க. அது என்ன டிரான்ஸ்லேட் பண்றான்னு எடுத்து கூகுள்ல போட்டு பார்த்தா டேக் இட் பேக் டிக்கெட் போட சொல்றாங்க. டேக் இட் பேக் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா.